சோழன் கப்பல் படையும் கருணாகரன் வசம் இருந்தது. குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் இலங்கையை சோழ சிற்றரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். இந்த சிற்றரசர் சுதந்திரமாக இலங்கையை ஆட்சி செய்ய விரும்பினார். இதனால் சிங்கள அரசிடம் உதவி கேட்டு சோழ பேரரசிற்கு துரோகம் செய்தார். மேலும் இலங்கையில் சீனர்கள் ஆதிக்கம் நிறைந்து காணப்பட்டது. சிங்களர்கள் சீனர்கள் வணிகம் செய்ய முழு அதிகாரம் வழங்கி இருந்தனர். இதனால் இலங்கையில் இருந்த சீன வணிகர்கள், சீன போர்ப்படைகள் எல்லாம் சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்தனர். குலோத்துங்க சோழன் தனக்கு துரோகம் செய்த சோழ சிற்றரசனை சிவதுரோகி என அறிவித்து அவன் மீது போர் தொடுக்கவும் இலங்கையில் சீனர்களுக்கு சோழர் ஆதிக்கத்தை சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்தனர். குலோத்துங்க சோழன் தனக்கு துரோகம் செய்த சோழ சிற்றரசனை சிவதுரோகி என அறிவித்து அவன் மீது போர் தொடுக்கவும் இலங்கையில் சீனர்கள் ஆதிக்கத்தை குறைத்து சோழர் ஆதிக்கத்தை நிலைநாட்ட கருணாகர தொண்டைமானையும் வீரகொடியார் படையையும் இலங்கைக்கு போர் புரிய அனுப்பினார். போரில் சீன படைகளை சிதறடித்து ஓடவிட்டனர். கருணாகர தொண்டைமான் படை கண்ட சீனர்கள் திசையெங்கும் பயந்து ஓடினர். மேலும் கருணாகர தொண்டைமான் கலிங்கம் வென்ற சிறப்பை கொண்டு இவன் மேல் ஜெயங்கொண்டரால் பரணி பாடப்பெற்றன. மேற்குறிப்பு: